My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎம்சி வெள்ளூர் போலவே பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிஎம்சி லுதியானாக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்த மாணவர்களாக அல்லது பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ பஞ்சாபினுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஞ்சாபில் உள்ள பாபா ஃபரீத் யூனிவர்சிட்டியினுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிஎம்சி லுதியானாலிருந்தும் சில முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இந்த சிஎம்சி லுதியானாவில் என்ஆர்ஐ கோட்டாக்கும் சீட் இருக்குது. இந்த என்ஆர்ஐ கோட்டாவில் அப்ளை பண்ண மாணவர்கள் இந்த வருஷம் அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஸ்லைட் வேரியேஷன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. என்ன சேஞ்ச் வந்திருக்கு, ப்ளஸ் அதர் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்குமா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் சிஎம்சி லுதியானாக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் மைட் பி யூஸ்ஃபுல். தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸை விட சிஎம்சி லுதியானாவுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே குறைவு. ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போ இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 15ஆம் தேதியிலேருந்து 15/7/2025 ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 24/7/2025 வருகிற 24ஆம் தேதி, ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது முடிக்கணும். லாஸ்ட் டேட் ஆஃப் கரெக்ஷன் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதுவும் கடைசியாக 24ஆம் தேதியில் முடிஞ்சிருது. லாஸ்ட் டேட் ஆஃப் டெபாசிட்டிங் ஆஃப் ஃபீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25th வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்கள் 5ல் பாருங்கள் 5.1 வெரிஃபிகேஷன் ஃபார் த எலிஜிபிலிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா candidates for admission to MBBS BDS sessions will be conducted at the following venue. கிறிஸ்டியன் மைனாரிட்டி அப்படிங்கிறது சிஎம்சி லுதியானாவில் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. எப்படி நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் டேட். ஃபஸ்ட்டு சிஎம்சி லுதியானாலிருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். The verification of minority status of such candidates will be done online அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் தான் பண்ண போகிறாங்க. நம்ம டேரெக்டாக சிஎம்சி லுதியானாக்கு நீங்கள் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போகணுங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு சில கல்லூரிகள் மட்டும்தான் மைனாரிட்டி ஸ்டேட்டஸை வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்க. சென்ட் ஜான்ஸ் பெங்களூரில் இந்த ரிசர்வேஷன், கிறிஸ்டியன் மைனாரிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. சிஎம்சி லுதியானா பஞ்சாபில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவரும் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் தே ஹாவ் சர்டைன் ரிசர்வேஷன்ஸ். ஸோ அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் இதை பற்றி நம்ம தெளிவாக வீடியோலாம் போட்டிருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா முன்னாடி வீடியோலாம் ஐகானில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறாங்க. பைபிள் டெஸ்ட் அப்ளிகேஷன் ஆர் ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பை 19th July 2025 19ஆம் தேதி, ஜூலை மாதம் 19ஆம் தேதி நமக்கு இந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்குது. சரிங்களா. ஸோ 19ஆம் தேதி நம்ம சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத முடிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு ஃபில் BFUHF, அதாவது பாபா ஃபரீத் யூனிவர்சிட்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவை அண்ட் நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபார்மில் தேவை. ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிபன்சிஸ் 20th July சாயங்காலம் ஈவினிங் 5 PM அந்த ப்ராசஸை நீங்கள் முடிக்கணும். சரிங்களா. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதையும் கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபைடு யாரெல்லாம் ஆக்சுவலாக இதுக்கு எலிஜிபிள் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் மைனாரிட்டி வித் சர்வீஸ் கமிட்மெண்ட் கேட்டகரி 2. இந்த கேட்டகரி 2ல் 2A 2B அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும் இல்லைங்களா. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி 2Bயில் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. குவாலிஃபைடு UG NEET 2025 குவாலிஃபை பண்ண எல்லா மாணவர்களும் கிறிஸ்டியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இந்த மைனாரிட்டி சர்வீஸ் கமிட்மெண்ட் மைனாரிட்டிக்கு எலிஜிபிள். அடுத்ததாக அப்ளிகேஷன் அப்ளைட் டு கவுன்சிலிங் டு ஆன்லைன் பாபா ஃபரீத் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் பஞ்சாபினுடைய மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள் எலிஜிபிள். அப்புறம் பைபிள் டெஸ்ட் அங்கே நடத்தினாங்க 22ஆம் தேதி, ஜூன் மாதம் 22ஆம் தேதி நடத்தினாங்க. அதனுடைய ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் அந்த பைபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண மாணவர்கள் அலாங் வித் நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தே ஹவ் கண்டக்டட் ஒரு பைபிள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த பைபிள் டெஸ்ட்டில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. எழுதின மாணவர்கள், அதில் பாஸ் பண்ண மாணவர்கள் எலிஜிபிள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல submitted duly filled online document verification form and all the documents on the common portal for Bible test application online verification before the due date. அதாவது டியூ டேட்டுங்கிறது 19ஆம் தேதி. சரிங்களா. 19ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே இந்த ப்ராசஸை நீங்கள் முடிக்கணும். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை முடிக்கணும்.
ஸோ இதுதான் இப்போதைக்கு சிஎம்சி லுதியானாலேருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இது பஞ்சாபினுடைய பாபா ஃபரீத் யுனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ். ஸோ இந்த இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் நெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா எஸ் அப்படிங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. நீட்னுடைய ரோல் நம்பர் கொடுத்து சர்ச் ரிசல்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் ஃபெச் ஆகிடுது, ஆல் இண்டியா ரேங்க்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் போட போகிறீங்க, நீட்னுடைய ரோல் நம்பர், ஆல் இண்டியா ரேங்க்கு, நீட் மார்க்கு, நீட்டுடைய பர்சன்டைல், இதெல்லாம் அங்கேருந்தே இந்த சர்ச் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடுது. அடுத்ததாக கேட்டகரி தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ், பஞ்சாபினுடைய இதுக்கு போகும்போது ஜென்ரல் கேட்டகரியில் தான் போவீங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அண்ட் தென் இந்த கேட்டகரி 1, 2, 3 எல்லாம் நன் தான் வரும். மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அங்கே சீக் மைனாரிட்டியும் பஞ்சாபில் அவைலபிளாக இருக்குது, கிறிஸ்டியன் மைனாரிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை சிஎம்சி லுதியானாக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் யூ கேன் செலக்ட் கிறிஸ்டியன். ஓகேங்களா, கிறிஸ்டியன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன் பாருங்கள், கிறிஸ்டியன் மைனாரிட்டி. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க, உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். +2 மார்க் டீட்டெயில்ஸ், +2னுடைய ஃபிசிக்ஸ் மார்க்ஸு எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் வாங்கின மார்க் எவ்வளோ, கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பயாலஜி +1னுடைய டீட்டெயில்ஸும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த போர்டில் படிச்சீங்க, உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. பர்த் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் கம்பல்சரி ஸ்வான் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. இந்த ஸ்வான் டிக்ளரேஷன் வந்து இட் இஸ் அவைலபிள் இன் தேர் வெப்சைட். அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஸ்வான் அஃபிடவிட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை அதை எடுத்துகிட்டு தான் அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக இதில் அட்டாச் பண்ணணும். சூஸ் ஃபைலில் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல தட் ஐ ஹாவ் நாட் 2 இடத்துல 2 சிக்னேச்சர் டிக்ளரேஷன் இருக்குது. படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ இப்படி தான் ரிஜிஸ்ட்ரேஷன். டெமோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் டெமோவாக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல தட் ஐ ஹவ் நாட் அப்ளைட் அண்ட் will not apply to seek MBBS admission under state quota seats or any other state other than state of Punjab and has sought the benefit of state of Punjab only in the state quota counseling. The state quota counseling அப்படின்னு அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவை, சரிங்களா, கவர்மெண்ட் கோட்டாவை. ஸோ அப்போ ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து ஒன் பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். உங்களுடைய நேட்டிவிட்டி எதுவோ அந்த நேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த செகண்ட் டிக்ளரேஷனையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ஆர்ஐக்கு செப்பரேட்டாக ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லைங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும். யூ ஹாவ் டு டவுன்லோட் இட். மேனுவலாக பிரிண்ட் அவுட் எடுங்க, அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி அங்கே ஃபிசிக்கல் சப்மிஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. டைரெக்டாக போகணுமா அல்லது மெயில் அனுப்பிச்சா போதுமா அப்படிங்கிற கிளாரிட்டி இன்னும் இல்லை. அந்த பாபா ஃபரீத் யூனிவர்சிட்டியினுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். 2-3 தடவை ட்ரை பண்ணோம், பட் லிஃப்ட் பண்ணலை. மேபி பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சு அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது கால் பண்ணி உங்களை நேராக தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா அல்லது மெயில் அனுப்பிச்சா போதும்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ஆர்ஐயில் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டைரக்ட்லி டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைன் ஃபார்ம் கிடையாது, ஃபிசிக்கல் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணணும். பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும். அது கூட சேர்த்து எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இதையும் நீங்கள் சேர்த்து தான் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். 2யும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும் அல்லது நேரில் போய் கொடுக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எனக்கு இன்னும் ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கல, பிகாஸ் என்னால் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸோட கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான அப்டேட். பஞ்சாபினுடைய சிஎம்சி லுதியானாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் மேக் ஷியோர் to register before 24th of July and CMC லுதியானால certificate verification before 19th. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் பண்ண போகிறாங்க. சிஎம்சி லுதியானால டேரெக்டாக போக வேண்டியதில்லை. பட் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் கெட் இன் டச் வித் பாபா ஃபரீத் யூனிவர்சிட்டி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம்.
ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.